மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்திங்க. சாஃப்டான சப்பாத்தி, அப்புறமா கொத்தவரைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு கிரேவி பண்ணியிருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டில். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு கிரேவி பண்ண போகிறாங்க. கத்திரிக்காய், கொத்தவரைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வைக்க போகிறேன். முழு கத்திரிக்காவை 2ஆக கட் பண்ணி நல்ல பிஞ்சு காய்ங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டு கொத்தவரைக்காவும் இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணி போட்டு இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொத்தவரைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கொத்தவரைக்காயும் கத்திரிக்காயும் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு கொத்தவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாங்க, அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிடலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூளுங்க, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு தந்தடி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து கத்திரிக்காயும் கொத்தவரைக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து முழுசாக தான் போட்டிருக்கேன். 2 தட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கொத்தவரைக்காயும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் விட்டால் போதுங்க. குக்கரில் நல்லா சாஃப்டாக வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். இது கூட வந்து நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதில் சாம்பார் பொடியும் போடலாம். கரம் மசாலா போட்டிங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடாத இருந்தால் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதை நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு வேக விடணும். 2 விசில், அது இல்லைன்னா 3 விசில், அதுக்கு மேலே விடாதீங்க. சூப்பராக ரெடி ஆயிருங்க. அப்படியே மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். நம்ம 2 விசில் விட்டோம்னா எடுத்துக்கலாம். சப்பாத்தியும் போட்டாச்சுங்க. சூப்பரான சப்பாத்தி போட்டாச்சு. அப்படியே கிரேவியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படிங்களா? சூப்பரான கிரேவிங்க. அப்படியே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். அருமையான சுவையில் கிரேவி இப்போ செஞ்சாச்சுங்க.
எம்மி எம்மி கிரேவிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்திங்க. சாஃப்டான சப்பாத்தி, அப்புறமா கொத்தவரைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு கிரேவி பண்ணியிருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டில். அப்படியே சப்பாத்தி எடுத்து பிளேட்டில் வச்சு அப்படியே கிரேவி எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அருமையான சுவையில் கிரேவி பண்ணியிருக்காங்க அன்னைக்கு சப்பாத்திக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.